இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். எல்லாரும் வேத புத்தகத்திலே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த கடைசி வார்த்தையை சொல்லுங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர், அந்த உங்களுக்குன்றதை எடுத்துட்டு எனக்குன்னு போட்டு வாசித்தா ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி தெரியுது. என்ன அப்படி போட்டு வாசிங்க பார்க்கலாம். எனக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? இப்போ அப்படி இல்லை, எனக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்டுக்கிடுவார். எனக்கு இதெல்லாம் தேவை, நீ செய்யுமையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணுன்ற கதையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இயேசுநாத், இது ரெட் லெட்டர் வேர்டுங்க. அதாவது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய சிலது பரிசுத்த புருஷர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள், அது வேதம். ஆனால் வேதத்தில் நேரடியாக தேவன் பேசினது என்று வார்த்தை இருக்கிறது, வசனம் இருக்கிறது. இது நேரடியான வார்த்தை. இயேசு தமது வாயை திறந்து சொன்னது, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். இந்த கடைசி வார்த்தையை கொஞ்சம் மாற்றி வாசித்து பார்ப்போமா? ஆப்போசிட் வேர்ட்ஸ் போட்டு வாசித்து பார்க்கலாமா? எனக்கு இன்னது தேவையில்லை என்று அவர் அறிந்திருக்கிறார். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. எனக்கு இன்னது தேவையில்லை என்றும் அறிந்திருக்கிறார். எனக்கு இன்னது தேவை என்றும் அறிந்திருக்கிறார். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன்பே நாம் ஒரு அர்ப்பணத்தோடு செய்ய வேண்டும். அது என்ன? எனக்கு இன்னது இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரே, அதை நீ தந்தால் போதும். எனக்கு இன்னது தேவை இல்லை என்று சொல்வதை வேண்டும் என்று நான் ஜெபிக்கவும் மாட்டேன், முயற்சிக்கவும் மாட்டேன். ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிறது, அந்த வார்த்தை மட்டும் வாசிக்கிறேன். Your father knows what things you have need of. என்ன காரியம் உனக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாராம். என்ன காரியம் எனக்கு தேவை, இதை நாம் அறிய வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரனுடைய, அதாவது வேதாகம காலத்து பரிசுத்த மனுஷர் இந்த வார்த்தையை தான் அனுசரித்து அவர்கள் காரியங்களை செய்திருக்கிறார்கள். இதில் என்ன செய்யலாம் என்றால், ஆண்டவரே எனக்கு என்ன எது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரோ, அல்லது அவர் சித்தம் என்று சொல்லலாம். இந்த ஜெபத்துக்கு நம்முடைய விருப்பத்தின்படி மாற்றி ஜெபிக்க ஒரு வசனம் தேடுவோம். என்னன்னு? கர்த்தர் தமக்கு பயப்படுவடைய மன விருப்பத்தின்படி செய்கிறார் என்று சங்கீதத்தில் உள்ள ஒரு வார்த்தை எடுத்து, நான் என்ன விரும்புகிறேனோ அதை அவர் செய்வார் என்று இந்த இயேசுநாதருடைய போதனையை மாற்றி யோசிக்க வேதத்தில் வசனம் இருக்கிறது. நீ என்ன விரும்புறியோ அதெல்லாம் அவர் தருவார் அப்படி என்று சொல்ல வழி இருக்கிறது. ஆனால் அது தவறு. எனக்கு என்ன தேவை, என்ன காரியம் எனக்கு தேவை, என்ன பொருள் எனக்கு தேவை, என்ன விதமான வசதி எனக்கு தேவை, என்ன விதமான வாழ்க்கை எனக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த காரியத்தில் நமக்கும் அறிவு இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த மறவாதே, அவர் செய்யாத போறங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு அங்கே இன்னொரு வார்த்தை இருந்திருந்தா நமக்கு கொஞ்சம் அது பொருத்தமாக இருந்திருக்கும். அவர் செய்ததுக்காக நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றா கவனிங்க.
செய்யாததை அல்லது ஆண்டவர் கொடுக்காததை, எனக்கு இது தரலையே ஆண்டவரே, எனக்கு இது நீர் கொடுக்கலையே, அவங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே எனக்கு கொடுக்கலையே. பொதுவாக கர்த்தர் எல்லாருக்கும் பிராணவாயு தேவை, எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் பிராணவாயு தேவை, உனக்கு தேவையில்லைன்னு நினைச்சாருன்னா என்னைக்கோ போட்டிக்குள்ள வச்சிருப்போம் உன்னை. தண்ணீர் எல்லாருக்கும் தேவை, உனக்கும் தேவை. ஆனால் இன்னது தேவை என்று ஆண்டவர் எனக்குன்னு சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நான் அறியணும். அப்படி ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கினதில் நான் இறங்கக்கூடாது. இயேசுநாதர் ஓமானமாய் பேசும்போது இப்படி சொன்னார், உங்களில் யாராவது உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? உங்கள் தகப்பன் யாராவது மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா நலமானவைகளை அருளுவது நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்கிறது. இயேசுநாதரிடத்தில் சீடர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று. அப்போ அவர் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, our loving heavenly father, our heavenly father, அப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தார். நீங்க உலக தகப்பன், நான் பரமபிதா, எல்லாருக்கும் நான் தகப்பன். உலக தகப்பனுக்கு ஒருவேளை உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை சிருஷ்டித்த தேவன் நான். உங்களை தாயின் கற்பத்தில் உருவேற்படுத்தின தேவன் நான். முகசாயலை கொடுத்த தேவன் நான். ஜீவனை கொடுத்த தேவன் நான். பூமியிலே ஒரு மனுஷனாய் மனுஷியாய் அவதரிக்க செய்த தேவன் நான். உங்கள் பரம தகப்பன். உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்ப நான் என்னன்னு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நீ தந்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஒரு சகோதரி ஜெபம் பண்றாங்க, கர்த்தாவே, இந்த மனுஷனை எனக்கு தந்து என் பிராணனை வாங்குறீரப்பா. இந்த மனுஷனை எனக்கு கொஞ்சம் புத்தி தெளிவாக இருந்திருந்தா, எங்க அப்பா அவருடைய ஃப்ரெண்டுடைய மகன் இந்த ஆளை என் தலையில கட்டிட்டாரு. ஆண்டவரே, இந்த மனுஷனை என தலையில கட்டி என் பிராணனை வாங்குறீரப்பா. அப்படியா ஜெபம் பண்றது? நான் கொஞ்சம் தெளிவா வர்றேன் பாருங்க. ஆதாமுக்கு ஏற்ற துணைன்னு ஆண்டவரே என்ன எலும்புல எலும்பியை உண்டாக்கி கொண்டு வந்து கொடுத்தார். அந்த அம்மா தான் சாத்தான் பேச்சை கேட்டு, பாம்பு பேச்சை கேட்டு, வேண்டான்னு இருக்கிறத தானும் தின்னு தான் புருஷனுக்கும் கொடுத்தா. என்ன கவனிங்க, ஏற்ற துணை பழத்தை கொடுத்துட்டா. ஏற்ற துணை. இப்ப தோட்டத்துக்கு வெளியே நிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஆதாம் இப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏமா இங்க வா, உன்னை எனக்கு மனைவியா ஆண்டவர் தந்தாரு, ஏற்ற துணைன்னு தந்தாரு. நம்ம இவ்வளவு நாள் இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தோமே, ஏதாவது குறைவு இருந்துச்சா? என்ன மாதிரி பழம், என்ன விருட்சம், என்ன பழம், என்ன வசதி, என்ன காத்து, என்ன தண்ணி, இது இல்லாம போயிருச்சம்மா. உன்னை போய் ஏற்ற துணைன்னு அவர் சொன்னார, நீ ஏற்ற துணையா இருந்தேனா இப்படி பழத்தை கொடுத்து என்ன காலி பண்ணிருப்பியா? சாத்தான் சொன்னதை கேட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பியா? இனி எதுக்கு இன்னும் வந்து எனக்கு இன்னும் பழத்தை கொடுக்க போறியா? இன்னும் எதெல்லாம் கொடுத்து என்ன காலி பண்ண போறியா தெரியல. நீ அந்த பாம்பு கூட போனா தான் நல்லது, அவன் சொல்றபடியே செய்து நீ எப்படியாவது இருப்போ அப்படின்னு ஆதாம் சொல்லலை. அவன் ஏவாளோட பேசினதாக வேதத்தில் இல்லை. கர்த்தர் தந்த ஏற்ற துணை என்று கர்த்தர் தந்ததை அவன் விட்டு விலகவோ அதை வேண்டாம் என்று சொல்லவோ இல்லை. அவளை ஏற்றுக்கொண்டான், அவளை குறை சொல்லவில்லை. குடும்பத்தில் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது
நீங்கள் இப்படி நினைச்சிடக்கூடாது. ஐயோ, ஆண்டவர் கொடுக்காத மாப்பிள்ளைய கட்டிட்டேன், ஆண்டவர் கொடுக்காத பொண்ணை கட்டிட்டேன், அதுக்காக இப்போ அதை விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்குற பொண்ணையா கட்ட முடியும்? கவனமா இருக்கணும். கர்த்தர் தந்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு அப்படித்தான் சொல்லணும். என்ன ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே பிள்ளைகளை கொடுத்துருக்கீர், சனியன்களை கொடுத்துருக்கிறீர், இந்த சனியன்களோட நான் படுற பாடு, இதுங்க பின்னாலேயே போய் தொலைய வேண்டியிருக்கு, இதுங்களுக்கு ஐயோ ஆண்டவரே எனக்கு நிம்மதியே இதுங்களால போகுது, சனியன்களை கொடுத்தீரே. இப்படி எப்பா ஜெபம் பண்ணிருக்கேம்மா? கற்பத்தின் கனி என்னது? கர்த்தரால் கிடைக்கும். அப்போ உன் பிள்ளை உனக்கு கர்த்தர் கொடுத்த, அதை போய் சனியன்னு சொல்லாத, பிசாசுன்னு சொல்லாத, கைதேன்னு சொல்லாத, ஏமனே சனியனே அப்படிலாம் சொல்லாத. கர்த்தர் தந்த சகல நன்மைகளுக்காக கர்த்தருக்கு தராதது ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே எனக்கு இன்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறீர, அதில் எதெல்லாம் எனக்கு தேவைன்னு அறிஞ்சிரோ அது எல்லாத்தையும் தந்துட்டியரா? 50 வயசை தாண்டிட்டனே, 60 வயசை தாண்டிட்டனே, இன்னும் நீர் எல்லாத்தையும் தந்துட்டா மாதிரி எனக்கு தெரியலையே. ஆண்டவரே எதெல்லாம் தேவைன்னு அறிஞ்சிருக்கிறோ அதெல்லாம் சீக்கிரம் தந்துரும்ப்பா, நான் சாவறதுக்கு முந்தைய எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்துடுறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் தரணும்னு தான் நினச்சேன், உனக்கு இது தேவை கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ பேசின அவிசுவாச வார்த்தை, நீ நடந்துக்கிட்ட விதம், இதில் இதை உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார். அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிடணும். நீ இந்த மாதிரி இருந்ததுனால உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்யாமல் போய்விடுவேன். அதனால் இப்போ என்ன ஜெபிக்கணும்னா, கர்த்தாவே நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இன்னும் நீர் எனக்கு எதெல்லாம் தேவை என்று அறிந்திருக்கிறீரோ அவைகளை நீர் தந்து என்னை ஆசீர்வதியும். இந்த ஜெபம் எப்படி இருக்கு? இதை விட்டுட்டு ஆண்டவரே அந்த பங்களா வீட்டை எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் தினந்தோறும் அந்த வீட்டு வழியாக தான் நான் போகிறேன் ஆண்டவரே, அந்த பங்களா வீட்டை எனக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தர் தமக்கு பயப்படுவடைய மன விருப்பத்தின்படி செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறதப்பா, அந்த பங்களா வீட்டை நான் விரும்புகிறேன் அப்பா, எனக்கு தாரேன். இருக்கிற வீடும் போய் குடிசைக்கு போயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? என்ன, எனக்கு என்னது தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு என் பிதா அறிந்திருக்கிறார். அப்போ நான் என்ன செவிக்கணும்? எனக்கு எது தேவைன்னு நீர் அறிஞ்சிருக்கிறீரோ அந்த நன்மையை எனக்கு நீ தாரும் ஆண்டவரே. நீ தந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தர இருக்கிற நன்மைகளுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்முடைய ஜெபத்தை செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நமக்கு சிலது தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார், சிலது தேவை இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களே, தேவனாய் கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். எதையும் ஆண்டவர் மேல இருந்து கொண்டு வரல. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் எதுல இருந்தா உண்டானது? பூமியிலிருந்து தான் உண்டானது. 15ஆம் வசனம் பாருங்கள். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16ஆம் வசனம். தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், இதெல்லாம் உனக்கு தேவையானது. இந்த கொய்யாப்பழம் உனக்கு தேவையானது, இந்த மாம்பழம் உனக்கு தேவையானது, இந்த பலாப்பழம் உனக்கு தேவையானது, என்றைக்கு நாம் சாப்பிடுகிற வாழைப்பழம் உனக்கு தேவையானது, இதையெல்லாம் நீ புசிக்கலாம், இவையெல்லாம் உனக்கு தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே இந்த தோட்டத்தில் இப்படி பல வகையான விருட்சங்களை எல்லாம் உனக்கு உண்டாக்கி இருக்கிறேன், இதையெல்லாம் நீ புசிக்கலாம், இதெல்லாம் நீ புசிக்கலாம் என்று சொன்ன மரத்தில் ஒரு சூப்பர் மரம் இது ஜீவ விருட்சம், அதுவும் அதில் இருக்கிறது, அதையும் புசிக்கலாம் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தார். அதுவும் உனக்கு தேவை.
நீ அதை புசித்தால் நீ சாகவே மாட்டாய். இப்படி எல்லா நன்மையான தேவையான இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவையான சகலவற்றை உண்டாக்கி தேவையில்லை என்றதும் அங்கேயே பூமியிலிருந்து தேவையில்லை என்றதும் ஆண்டவர் அங்கே உண்டாக்கி வைத்திருந்தார். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், இது உங்களுக்கு தேவை இல்லாதது, அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். 18ஆம் வசனம். பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். என்ன கவனிக்கணும், தேவை என்று சிலதை சொல்லுகிறார், தேவை இல்லை என்று சிலதை சொல்லுகிறார். நன்ற கவனிங்கள். மனுஷனுக்கு கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அதுவும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவே எனக்கு ஞானம், எனக்கு எது தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நானும் தேவையில்லை என்று சொல்ல வேண்டும். எனக்கு தேவையில்லை என்று சொன்னதை தேவை என்று சொல்லும் போதுதான் பிரச்சனையே வருகிறது. நீங்கள் பாருங்கள், இப்போ சாத்தான் தோட்டத்துக்குள்ளே வருகிறான் இல்லையா? சாத்தான் தோட்டத்துக்குள்ளே வர்றான். அவன் என்ன செய்யறான்? உங்களுக்கு ஏதாவது கூடாது வேண்டாம்னு சொல்லியிருக்காரா அப்படி கேட்குறானா? 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. அதற்கு ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். பாருங்க, புசிக்கலாம் என்ற பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. புசிக்கலாம் என்றது 90%. யூ கேன் என்ஜாய் திஸ் தட், எல்லாத்தையும் நீ என்ன செய்யலாம், என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 10% நாட் டு டச், தொடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எனக்கு தெரியுது இது வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னு தெரியுது. இப்ப சொல்லுகிறாள், அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்க. ஏவாள் கொஞ்சம் விளக்கமா சொல்றாள், அதை தொடக்கூட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஏவாள்கிட்ட தனியா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு எது வேணாம்னு சொல்கிறோமோ அதைத்தான் போய் தொடணும்னு நீ நினைப்ப. எனக்கு தெரியும். ஆதாம் கொஞ்சம் பரவாயில்ல, அவன் வேண்டாம்னா சரி, அந்த வேண்டாம்னது பக்கம் எதுக்கு போகிறோம்? ஆண்டவர் சாப்பிடுன்னு சொன்னதை சாப்பிட்டு முடித்த பிற்பாடு பார்ப்போம், கடைசியாக அதைத்தான் சாப்பிடணும்னு ஒரு நிலைமை வந்தால் அப்போ வேணால் பார்த்துக்கலாம். இன்னும் தான் சாப்பிட வேண்டியது, நம்ம இன்னும் 10% கூட சாப்பிடலையே இந்த தோட்டத்தில், இன்னும் 80%க்கு மேலே இருக்க, அதை ஒன்று சாப்பிட்டுட்டு வருவோம். இப்போ எதுக்கு அந்த வேண்டாம்னு சொன்னதுக்கு ஏன் போனோம்? நம்ம ஆட்கள் அப்படி இல்லைங்க. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறத விட்டுட்டு வேண்டான்றதுல போய் தலையை விட்டான் பாருங்க, மாட்டிக்கிட்டான். வேண்டான்றத டச் பண்ணாத. இன்னது தேவை இல்லை என்றால் தொடாத, பார்க்காத, இச்சிக்காத, அதை பற்றி ஆராய்ச்சி செய்யாத, அதுல கொண்டு போய் உன்னை உட்படுத்தாத. தான் ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. சில மனுஷருக்கு கர்த்தர் வேண்டும் என்று சொன்னது அருமையாய் தெரியாது, கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னது அருமையாய் தெரியும். எதெல்லாம் வேண்டும் சொல்லியிருக்கார் நீங்க பைபிளை வாசி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் தம்மிடத்தில் அன்பு உறவுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதில்லை. எத்தனை ஆசீர்வாதங்களை, அவைகளை எண்ணை போனால் எண்ணிக்கைக்கு அடங்காது, அது எண்ணி ஆகாது என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை நான் எண்ணி பார்த்தால் அது எண்ணி முடியாதது.
அவர் எனக்கு செய்த நன்மைகளை எண்ணி ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி நான் எழுதினால் அது எண்ணிக்கைக்கு அடங்காதது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை அனுபவித்திருக்கிறேன், எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகள் இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அவைகளின் மேல் என் ஆர்வத்தையும் என் பிரியத்தையும் என்னுடைய பார்வையும் நான் செலுத்தாமல் எதை வேண்டாம் என்றாரோ அதில் போய் என் கண்ணை வைத்துக்கொண்டு அதில் என் ஆர்வத்தை வைத்துக்கொண்டு அதில் நான் உட்படுகிறதுனாலே நான் கேட்குறேன், ஏவாளம்மா எங்க இருக்கான்னு தெரியல, இங்கேயும் இருக்கிறா. ஏவாளம்மா, ஆண்டவர் உனக்கு வச்ச எல்லாத்தையும் தின்னுட்டியா? எல்லா மரத்து கனியும் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? அப்புறம் வேற புதுசா ஒரு மரம் சாப்பிடணும்னு தான் நீ அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கிட்ட போனியாமா? அல்லது இன்னும் சாப்பிட வேண்டிய மரம் ஏகப்பட்டது இருக்குதே, அதை விட்டுட்டு இதுகிட்ட ஏண்டியம்மா போன? புத்தி கெட்டவளே, ஆண்டவர் சொன்னார்னு சாத்தாங்கிட்ட சொன்னல, அப்ப ஆண்டவர் சொன்னதை செய்யணுமா சாத்தான் சொன்னதை செய்யணுமா? அவன் என்னன்றான், இதவர் மற்றதெல்லாம் விடு, முதல்ல இதை சாப்பிடு, மற்றதெல்லாம் வெற்று, கண்ணு திறந்துரும், கடவுள் மாதிரி ஆயிருவ, உனக்கு அது வரும் இது வரும். பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான், நாசம் செய்கிற மோசமானவன். அவனுக்கு கீழ்பிடிச்சிட்டு தானே பட்டு கிடக்குறீங்க. நீங்க படாத பாடு படுறீங்களா? புத்தி வர வேண்டாமா? ஏயா கர்த்தர் வச்சிருக்கதெல்லாம் நீ அனுபவிக்கலையே, அது மேல உனக்கு ஏன் பிரியம் இல்லை? டிவியில் சொல்றான், டாக்டருங்க விசேஷ பேட்டி கொடுக்குறாங்க, ஆர்டிக்கல் எழுதுறாங்க நிறையா. நெட் ஓப்பன் பண்ணா எதை சாப்பிட்டா நல்லது, விட்டா நல்லது, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் கொலஸ்ட்ரால் உண்டாக்கிறோம், இதெல்லாம் உங்களுக்கு கொழுப்பு வந்துடும், ஈரலை அஃபெக்ட் பண்ணும், சுகரு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், பேட் கொலஸ்ட்ரால் நிறைய வந்துடும், இதெல்லாம் விட்டுடணும் அதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. எதை வேண்டான்னு சொன்னாங்களோ அதில் தான் போய் நாக்க வச்சுக்கிட்டு இருக்க. கெட்டு போகிறதுக்கு எது வழி உண்டோ அதில் தானே நீ ஆர்வமாக இருக்கிற. அவெல்லாம் கண்டுபிடிச்சி ஏதாவது மேகி நூடுல்ஸில் என்னமோ கலந்துருக்கானா, அது என்ன கலந்தான்னு தெரியல, இவனுக்கு கேட்ட லஞ்சம் கொடுத்துருக்க மாட்டான் அவன், அதனால் அதை கெட்டதுன்னு சொல்லிட்டானுவ. எனக்கு அது தெரியல, அரசாங்கம் சொன்னது இவன் சொன்னது அவன் சொன்னது இல்லை, வீட்டிலே சொல்கிறாங்க. வீட்டில் அம்மா அழகாக ரசம் செய்து வச்சுருக்கா, அழகாக ரசம் செய்து வச்சுருக்கா, பருப்பில் அழகாக சாம்பார் செய்து வச்சுருக்கா. உனக்கு அவன் அங்கே வந்து தெருவில் வச்சுக்கிட்டு அந்த பேன் எடுத்து அப்படி நெருப்பில் புடைக்கிறான் பார்த்தியா, அதுலேயும் நெருப்பு எரியுது, அப்படியே புடைக்கிறான் பார். அப்படியே புடைச்சி ஒரு தட்டில் போட்டு அடிக்கணும். செத்தே போ. அப்புறம் வந்து ஐயோ ஐயோ என்னால தாங்கலையே, நான் வச்சிருந்த ரசத்தை சாப்பிட்டுருந்தா இந்த கதை வந்திருக்குமா? நான் என்ன எண்ணெய் தேவைன்னு பார்த்து கடையில் போய் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து அதுலேயும் கொஞ்சம் போல விட்டு, எண்ணெய் கூடாதுன்னு நானும் பருப்பு சாம்பார் இவ்வளோ அருமையாக செய்து வச்சா அங்கே போய் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு. மனுஷனுடைய புத்தியே என்ன தெரியுங்களா, எதை கூடாதுன்றமோ அதுதான். எனக்கு அந்த தீமையை கர்த்தர் செய்துட்டார், இந்த தீமை அவர் செய்யலை, நீ தின்னுபிட்ட. இப்போ என்னன்னா வெளியே நிற்கிறாங்க, தோட்டத்துக்கு வெளியே ஏவாளை பார்க்குறான், திரும்ப திரும்ப பார்க்குறான். ஏங்க என் மூஞ்ச திரும்ப திரும்ப பார்க்குறீங்களே, ஏன் என் மூஞ்ச பார்க்குறீங்க? உன்னையும் பார்க்குறேன், ஏதேன் தோட்டத்தையும் பார்க்குறேன், இனி உள்ளே போக முடியாது, சுடரொளி பட்டயத்தை வச்சிட்டாரு, என்னமே அது உள்ள போக முடியாது, எழுந்தோம் வா, என்னமோ நம்ம தான் மரம் நட்டு அது எப்போ காய்ச்சி எப்போ பழம் பழுத்து எப்போ திங்கிறதோ. ஆண்டவர் சொல்லிட்டார், வேர்வே சிந்துடா பையா அப்படின்ட்டாரு. வா வா நான் என்ன செய்ய, சிந்துவோம் வா அப்படின்னு போய் சிந்து. அதோட விட்டாரா, நீ வந்து தண்ணி ஊற்றி விதைப்ப, அது முள்ளையும் குறுக்கையும் பாய்சனஸ்லாம் வரும், பாய்சன் செடியெல்லாம் வரும், முள் வரும், குத்தம். ஏதேன் தோட்டத்தில் முள்ளே இல்லையம்மா, விசச்செடியே இல்லையம்மா, கர்த்தர் தந்தது எவ்வளோ நன்மை. ஐயோ நான் அதை இழந்துட்டேனே, இனி முள்ளில நான் நடக்கணும், நான் எதையாவது ஒரு இலையை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அது விஷமா போயிருமே, எதுன்னு நான் யோசிச்சுல செய்யணும். எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ போராட்டம், யாரால வந்தது?
நான் ஆண்டவர் எனக்கு எது அவசியம் இல்லை, இன்னது தேவையில்லை என்று சொன்னாரோ அதுல நான் இறங்குனதுனால வந்த வேணன்னு இப்போவாது உணர்ந்து மனம் திரும்பியா? எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. ஏன் போச்சு? ஆண்டவர் வேண்டான்னு சொன்னத, நல்லா இருக்கு மரம், பார்க்க நல்லா இருக்கு, புசிப்புக்கு சூப்பர் அப்படின்னு சொன்னதுனால அல்லவா? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை, உனக்கு இன்னது இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார், இன்னது தேவை இல்லை என்றும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த ரெண்டும் பூமியிலே முளைத்திருக்கிறது, நன்மையையும் ஜீவனையும், என்ன மரணத்தையும் ஜீவனையும், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும், நன்மையும் தீமையும் உனக்கு முன்னே வைக்கிறேன், உனக்கு முன்ன வைக்கிறேன். ஆனா உனக்கு நன்மை தான் தேவை, நல்லதுதான் தேவைன்னு நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். நீ தீமையை தெரிஞ்சுக்கிடாத அப்படின்னு. யாராவது நீங்க அகப்பட்டிருக்கிற சிக்கலுக்கு நீங்க பாஸ்டரை காரணம் சொல்ல முடியுமா? ஆண்டவரை காரணம் சொல்ல முடியுமா? இந்த வேதத்தை காரணம் சொல்ல முடியுமா? நான் ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணேன், நான் கத்தடத்துல வாரந்தோறும் தவறாம சபைக்கு வந்தேன், ஆண்டவர்கிட்ட வந்தேன், ஆனாலும் எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சு நீ சொல்ல முடியுமா? தேவன் வேண்டாம்னு சொன்னதை என்னைக்கு டச் பண்ணியோ அன்னைக்கு சனியே உனக்கு பிடிச்சது. இனி என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இனி நான் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். எனக்கு நீர் காட்டுகிற வழியில, நீர் தந்தது இன்னும் தர இருக்கிறது, அது போதுமப்பா, அது எனக்கு போதும். இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 2:18 ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். என்ன அருமையா இருக்குல்ல இந்த வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற ஏற்ற துணை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது யாரால முடியும்? ஏற்றதை கொடுக்க யாரால முடியும்? நம்ம பிதாவால, அப்பாவால தான் முடியும், அவரால் தான் முடியும். இந்த எர்த்லி ஃபாதரால முடியாது, அப்பா தேவனால தான் முடியும். விவாகமானவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தந்த புருஷனை கர்த்தர் தந்த புருஷன் என்று சொல்லு. நீங்க உங்க மனைவியை பார்த்து நீ தான் ஏற்ற துணைன்னு சொல்லணும். சனியன்னு சொன்னல போன வாரம், அவளை கைப்பிடிச்சு நீ சனி இல்லம்மா, நீ தான் ஏற்ற துணை அப்படின்னு சொல்லணும். நான் 22 வயசுல அவளை கல்யாணம் பண்ணும்போது குயின் மாதிரி இருந்தா, இப்போ ஆயிடுச்சு 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசு ஆனோடனே ஈமு கோழி மாதிரி இருக்கிறா. உனக்கு 2-3 பிள்ளைய பெற்று கொடுத்தவொடனே அவள் பிளர்ச்சியப்பட்டு போனா, தொப்பை வயிறு வந்துருச்சு, ஒரு மாதிரி வந்துருச்சு, முடியும் கொஞ்சம் நீளமா இருந்துச்சா, இப்ப இவ்வளவு போல நிக்குது, இவ்வளவு நிக்குத என்ன. இப்ப நீ அவளை பாக்குற, பார்த்த உடனே சனியன்னு சொல்லியிருப்ப. போன வாரத்துல சும்மா ஆண்டவர் சொல்லுவாரா? சனியன்னு இருப்ப. ஏய் என் முன்னால் நிக்காதப்போ சொன்னியா இல்லையா? என் முன்னால் நிக்காதப்போ, உன்னை பார்த்தாலே அப்படி சொல்லியிருப்ப. ஆண்டவர் ரொம்ப கோச்சுக்குவார். கர்த்தர் உனக்கு நல்லதுன்னு தந்ததை சனியா நான் சொல்றேன், நீ என்ன செய்யணும்? இப்போ வீட்டுக்கு போன உடனே மனைவி கையை பிடிச்சி நீ தான் எனக்கு ஏற்ற துணைன்னு சொல்லணும். அப்பதான் உருப்படுவ. நான் சொல்லணும் ஏற்ற துணைன்னு சொல்லணும். அவளுக்கு எழும்ப முடியாது, கைப்பிடிச்சு எழுப்பி விடு. அவளுக்கு எழும்ப முடியுதோ முடியலையோ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏற்ற துணை. புருஷனை பார்த்து சொல்லணும், எனக்கு ஏற்ற துணை நீங்க அப்படி சொல்லணும். என்னைக்காவது மனசுல புழுங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணியிருக்கியா? கர்த்தாவே இந்த மனுஷனோட நான் படுற பாடு இன்னும் எத்தனை நாளைக்கோ கர்த்தாவே அப்படின்னா சீக்கிரம் எடுத்துட்டு என்ன விடுதலை பண்ணும்னு அர்த்தம். எப்படி ஜெபம் பண்ணி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டத்தை, எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அப்படின்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் தந்ததை
நீ தந்த சகல உபகாரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்ததை உபத்திரம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ தந்த சகல உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் இன்னும் தர இருக்கிற எனக்கு எது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறீரோ அதெல்லாம் நீர் நிச்சயம் எனக்கு தருவீர். நான் ஒருவேளை தகுதி இல்லாமல் நீர் தர வேண்டிய எனக்கு இன்னது தேவைன்னு அறிஞ்சு நான் தகுதி இல்லாமல் போனேன்னா என்னை சுட்டி காட்டி என் குறையெல்லாம் மன்னியும். பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். ஆண்டவரே, நீர் எனக்கு நியமிச்சிருக்கிற நன்மைகளை எனக்கு தாரும்னு அப்படித்தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அதை தாரும் இதை தாரும்னு என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணவே கூடாது. அந்த காரை தாரும் ஆண்டவரே, இந்த வீட்டை தாரும், அந்த பொண்ணை எனக்கு தாரும் ஆண்டவரே. டேய், எவனா ஜெபம் பண்ணியா? ஆண்டவரே, எனக்கு இன்னது தேவை என்று நீர் எங்க பார்க்கணும்? எங்க பார்க்கணும்? லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்க்கப்படாது. எங்க பார்க்கணும்? அப்பா, எனக்கு இன்னது சொல்லுங்க, என்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா கர்த்தாவே. அப்போதான் இந்த ஆதாமுக்கு சொன்னாரு, ஏற்ற துணை அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்றதை கொடுக்கிறவர் அவர் தான். அவர்கிட்ட தான் பார்க்கணும். எனக்கு அந்த அந்த ஏற்றதை எதுவானாலும் சரி, பொண்ணோ பையனோ அல்லது எதுவோ, ஏற்றதை தெரிந்து கொள்ள எனக்கு தெரியாது. எனக்கும் சாந்தி என் மனைவிக்கும் 3 பையனுங்க. முதல்ல 3 பையனுங்க. இவனுங்க பண்ணுற சேட்டையில் அவள் ரொம்ப சோர்ந்து போயிட்டா. நீங்கள் அங்கே எங்கே ஊழியன்னு போயிடுறிய, இந்த பயல்களோட பெரிய பாடாக இருக்கு. எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறானுங்க. சாப்பிட்ற நேரத்தில் வந்து அது என்ன இது இல்லையே இது இல்லையேன்னு என்னை உயிரை எடுத்துறானுங்க. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணுமாக்கோன்ட்டா. போய் கைனகாலஜிஸ்ட்லாம் பார்த்து ஃபிட்னஸ்லாம் வாங்கி எனக்கு ஒரு ஆண்டவரே பொம்பளை பிள்ளை நீ தந்தே ஆகணும் அப்படின்னு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் சொன்னேன், ஏம்மா பொம்பளை பிள்ளைன்னு கேட்காத, கர்த்தர் வந்து அவருக்கு இன்னது தேவைன்னு அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட கேளு. உங்களுக்கு ரொம்ப அவிசுவாசம்ட்டா. என்ன உங்களுக்கு ரொம்ப அவிசுவாசம்? நான் ரொம்ப ஜெபம் பண்ணி பொண்ணு வேணும்னு நான் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட சொன்னாலே எனக்கு ரொம்ப சோர்வு வந்துடுது. அவிசுவாசம் இல்லை, கர்த்தர் நான் கேட்டதை நிச்சயம் தருவார்னு விசுவாசிக்கிறேன். திரும்ப கன்சீவ் ஆகி அந்த பிரசவத்துக்கு முன்னே ஒரு 3 மாதம் இருக்கும்போது போய் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்தால் அங்கே வந்து சீஃப் மேட்ரன் எங்கள் அண்ணி கிறிஸ்தவரனை ஒய்ஃபு. அவங்க பார்த்துட்டு என்ன தனியாக கூப்பிட்டு, சொர்ணராஜ் இதுவும் பையன்தான்ட்டாங்க. இதுவும் பையன்தான். உடனே நான் இவளை மெதுவாக தேத்தி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி, ஏம்மா பொண்ணு பிறந்தா ஜோ அண்ணா, பையன் பிறந்தா ஜானதான், உங்களுக்கு சம்மதமா? உங்களுக்கு அவிசுவாசம், ஜோன்னான்ற பேரே வைங்க, ஜோ அண்ணா அப்படின்னு. அங்கே ஜோசப் நர்சிங் ஹோமில் பிரசவத்துக்காக போயிருக்கும்போது நான் முன்னவே அங்கே பேர் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது ஜானத்தான் எழுதுங்கன்ட்டேன். அவங்க சொன்னாங்க, இன்னும் பிள்ளைய பிறக்கல, அதுக்குள்ளே பேர் சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. நீங்கள் எழுதுங்க, ஜானத்தான் எழுதுங்கன்னு. அவங்க எழுதுனாங்களே எழுதுகிற மாதிரி பண்ணாங்க. கட்சியில் பார்த்தா ஜோனா பிறக்கல, ஜானத்தான் பிறந்துட்டார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நான் கேட்கலாம் நான் விரும்பி பலதை கேட்கலாம். நான் சொல்றேன், எனக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். நான் ஆண்டவர் எனக்கு நீர் என்ன ஆண்டவரே எனக்கு தருகிறீரோ அது நல்லது, உனக்கு இன்னது தேவை அன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் எனக்கு ஏற்றதை அவர் தருவாரு அப்படின்னு நான் விசுவாசம் வைக்கணும். என்னுடைய இச்சையின்படி, என்னுடைய விருப்பத்தின்படி அதுக்கு சில வசனங்களை எடுத்து வச்சுக்கிட்டு, கர்த்தர் தமக்கு பயப்படுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறார். இந்த நாமத்தினால எதை கேட்டாலும் சொல்லுங்க, என் நாமத்தினால எதை கேட்டாலும். இன்னொருத்தன் உயிரை கேட்ப, அல்லது அவ ஏரோதியாள் மகா கேட்டா பாரு, ஜோன்ஸ் நான் தலை வேணும்னு, அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆட்கள் இப்போ இருக்கிறாங்களே.
எதை கேட்டாலும் நான் எப்படி தருவாரு? நீங்க நல்ல அடிப்படையான ஒரு சத்தியத்தில் இருக்கணும். எனக்கு இன்னது தேவைன்னு எங்க அப்பா அறிஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர், எனக்கு எது தேவைன்னு உமக்கு தெரியுதோ அதை தாங்கப்பா, அதை தாங்கப்பா. பிரசவத்துக்கு எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், விவாகத்துக்கு எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், அல்லது ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இன்னது தேவைன்னு உமக்கு தெரியும்ப்பா, அதை நீர் எனக்கு தாரும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு செயல்படுவார். வேண்டாம் என்று ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கினதை செய்ய சொல்வது தேவனும் அல்ல, சில நேரம் தேவனுடைய ஊழியக்காரரும் அல்ல. நான் ஒரு காலம் அப்படி சொல்ல மாட்டேன் நான். ஆனால் இப்போ சில ஊழியக்காரன் வந்திருக்காங்க, ஆண்டவர் வேணான்னதை வேணும் செய் அப்படிமா. இவெல்லாம் அன்னைக்கு இருந்திருந்தான்னா இப்போ சர்ப்பத்துக்கு பதிலாக இவன் போயிருப்பான். சர்ப்பமே தேவையில்லை. இப்போ நிறைய பாம்புகளை விட மோசமான பாம்புங்க வந்திருக்குது. உபதேசத்தை தப்பாக சொல்லி, நீ இதை செய் தப்பு இல்லை, அதை செய் தப்பு இல்லை, அதைத்தான் இந்த மாதிரி பாஸ்டர் சொர்ணராஜ் மாதிரி ஆள் தான் இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லிட்டு கிடப்பாரு. நமக்கெல்லாம் ஒரு சட்டம் கிடையாது, ஒரு பிரமாணம் கிடையாது. நினச்சதெல்லாம் செய், குடிக்கிறதெல்லாம் குடி, சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடு, ஆட்டம் பாடு, என்ஜாய், அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு பிரசங்கம் பண்ற கூறுகட்ட ஊழியக்காரனுங்க இருக்கிறானுங்க. அப்படி இருக்கிறான். இவனுங்கெல்லாம் சர்ப்பத்தின் குட்டி பாம்புகள், பிசாசு அனுப்பி இருக்கிற அவனுடைய தூதர்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார், இன்னது தேவை இல்லை என்றும் அறிந்திருக்கிறார். ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியுமே, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோனை பற்றி படித்து பாருங்கள். சிம்சோனை பற்றி படிக்கும்போது அவனை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, நான் அவனுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும், அதனால் நான் சொல்லுகிறேன். அவன் பெலிஸ்தியர்ல ஒரு பெண்ணை பார்த்துட்டு வந்துட்டான். அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, ஏன்பா பொண்ணு எங்க பார்த்தேன்? பெலிஸ்தியர்ல பார்த்துருக்குறேன். ஏன்பா நம்ம இஸ்ரவேலர்ல யாருமே இல்லையாப்பா? அப்படி கேட்குறாங்க. இங்கே நம்ம ஜனத்தில் யாருமே இல்லையா? நீ போய் பெலிஸ்தியர்ட்ட பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கியப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் தாயும் அவன் தாப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் நீ ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார். சிம்சன் தன் தாப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். சரி கொண்டாங்க. இல்லைன்னா இவங்க 2 பேரையும் காலி பண்ணியிருப்பான். தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படுகிறான். என்னதான் பெரிய அனாயிண்டிங் இருந்தாலும், பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தாலும், அடிப்படை சத்தியத்தில் அவன் கோளாறு. அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டான், கோளாறு. அப்படியாம்மா நீங்க சொல்றீங்க? எப்படி அப்படி சொல்றீங்க? பைபிளில் சொல்லியிருக்கப்பா, நம்ம இஸ்ரவேல் மக்கள் புறஜாதிகளில் பெண் எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரப்பா, கற்பனையிலே நியாயப்பிரமாணத்திலே சொல்லியிருக்காரப்பா, அது உனக்கு தெரியாதா? நீ இப்படி பார்க்கக்கூடாது. அப்படியா? பேசாமல் வாயை மூடிட்டியா? பின்னால் வா, நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன், அது கண்ணு என் பார்க்க என்ன அழகாக இருக்கா தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்கா. அவ்வளோ மாதிரி பொண்ணல நீ பார்த்துக்கிற மாட்டேன், நீ சப்ப மூக்கியை பார்ப்ப. நான் அழகாக பார்த்துட்டு வந்திருக்கேன், போ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பேசினாங்க. கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் தான் முடிஞ்சுது. அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் நைட்டு, செகண்ட் நைட்டு, தேர்ட் நைட் கொண்டாடினவெல்லாம் வேற எவனோ, வேற ஆட்கள். என்ன கேவலம், என்ன கேவலம். நான் சொல்கிறேன் கேளுங்க, மிக கவனமாக இருக்கணும். அவனுக்கு அபிஷேகம் இருந்தது, ஆனால் அவனுக்கு என்ன அறிவில்லை. இன்னது தேவை, இன்னும் தேவனுக்கு தெரியும். எனக்கு இன்னது தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவரே, எனக்கு இன்னது தேவைன்னு நீர் அறிந்திருக்கிறப்பா, அதை நீர் எனக்கு தந்தா போதும். எல்லாரும் இந்த ஜெபத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் தோங்கின உடனே, நீர் எனக்கு தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு தந்த தொழிலுக்காக ஸ்தோத்திரம், உத்தியோகத்துக்காக ஸ்தோத்திரம். இதில் எதுலேயுமே பிசாசு உள்ள வரக்கூடாதப்பா, சாத்தான் உள்ள வரக்கூடாது. உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். இன்னமும்
எனக்கு எதெல்லாம் தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரோ அதை நீ தந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே. என் விருப்பம் ஒன்றும் வேண்டாம், நான் கேட்கிறது என்று ஒன்றும் இல்லை. நீர் எனக்கு என்னது தேவைன்னு சொல்றீரோ அது எனக்கு நீர் தந்தால் போதும். இப்படி மெச்சூர்டு ப்ரேயர் பண்ண படிச்சுக்கிடுங்க. எவனோ சொல்லி கொடுத்தான்னு சொல்லி நீ கேட்கறதெல்லாம் கத்த தருவாருன்னு சொல்லி அதை தாரும் இதை தாரும் இருதயத்தில் மனசுல நினைக்கிறதெல்லாம் தருவீர்னு சொல்லி இருக்கப்பா, அதை தாரு இதை தாரு, எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறீர. இந்த கதையெல்லாம் வச்சிடக்கூடாது. அவருடைய சித்தத்தின்படி. அதைத்தானே இந்த வசனத்தை எழுதின அதே யோவான் நிருபத்தை எழுதும் போது என்ன சொல்லுகிறார்? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அதைத்தான் அவர் தன்னுடைய முதலாவது நிருபத்தில் இந்த சுவிசேஷத்தில் எழுதின அதே யோவான் அவர் நிருபம் எழுதும் போது அவர் அதை சொல்லுகிறார். ஆகவே அந்த சித்தம் என்றால் என்ன? எனக்கு இன்னது தேவைன்னு நீர் அறிஞ்சிருக்கிறீரப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. நிச்சயமா நான் 2 உதாரணம் இங்க வச்சிருக்கேங்க. ஒன்று மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், வேண்டாம் இதெல்லாம் உனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற வாக்கியத்தை சொல்லுகிறேன். 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கரத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஆமானோடு சண்டை போடாத, ஜெபம் பண்ணு. கத்தாவே கத்தாவே ஜெபம் பண்ணு. 3 நாள் உபவாச ஜெபம். ஆமானே காலி பண்ணிட்டார் ஆண்டவர். நான் சொல்றேன் எல்லாம் கவனிங்க. தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களோட எதிர்த்து நிற்காதீங்க. எனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவரை பார்த்து நாம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எனக்கு வெற்றி தேவை என்று அறிந்திருக்கிறார். அதை ஆண்டவர் நிச்சயம் தருவார். இப்படி நீங்க ஒவ்வொன்றும் வேதத்தில் நீங்க ஆராய்ச்சி பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லை என்பதை நீங்கள் அறிந்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு உதாரணம் சொன்னார். குடும்பம் என்றால் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இந்த 2 குமாரரும் தகப்பனோடு ஒன்றா இருந்தார்கள். அவர்களுடைய சொத்து ஆஸ்திகள் பெருகினது. ஆனால் இளையவன் பிரிந்து போக விரும்பினான். தாப்பனை விட்டு பிரிந்து போக விரும்பினான். அவன் தாப்பனத்தில் என் ஆஸ்தி எனக்கு தாரும் என்று கேட்டான். அவன் தாப்பன் 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துட்டான். அவர்களுக்கு பிரித்து கொடுத்தான். 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துட்டான். இளையவன் எடுத்துக்கொண்டு தாப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான். போகக்கூடாது. குடும்பத்தோடு ஐக்கியமாக இருப்பதுதான் தேவையானது. இது தேவையானது. பிரிந்து போகக்கூடாது. தன் இச்சையின்படி நடக்க போகக்கூடாது. தான் மன விரும்பினபடி செய்ய பிரிந்து போகக்கூடாது. ஒருவன் வந்து தான் விரும்பினதை செய்யணும்னா குடும்பத்தில் பிரிவினைகள் வரும். மனைவி விட்டு பிரிய வேண்டியிருக்கும், புருஷனை விட்டு பிரிய வேண்டியிருக்கும். பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி செய்ய பிரிந்து போகிறான் என்று நீதிமொழிகளில் ஞானி சொல்லி இருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன் கவனிங்கள். தேவையில்லாதது. வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? ஒற்றுமை, சேர்ந்திருப்பது, இணைந்திருப்பது. இதைத்தான் ஆண்டவர் தேவையானது, இது உனக்கு தேவையானது என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரிந்து போவது, சண்டை போடுவது, எல்லாவற்றையும் இவனை மாதிரி சுருட்டிக்கிட்டு நீ வேண்டாம், உன் வீடு வேண்டாம், அண்ணனும் வேண்டாம், அப்பனும் வேண்டாம், யாரும் வேண்டாம்னு பிரிந்து போவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் பிரிந்து போனான். எதை ஆண்டவர் வேண்டாம் என்கிறார்களோ அதை வேணும் என்பவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான். ஒன்றும் அவன் கையில் மிஞ்சவில்லை. இப்பொழுது வெறுங்கை ஆகிவிட்டான். ஆண்டவர் இந்த உதாரணத்தை எவ்வளவு அர்த்தமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்தான். சாப்பிட ஆகாரம் இல்லை. ஒரு குடியானவனிடத்தில் ஒண்டிக் கொண்டான். அவன் தன்னுடைய வயலிலே தன்னுடைய பன்றிகளை மேய்க்க விட்டான். பன்றிகளுக்குரிய தவிட கூட இவனுக்கு சாப்பிட உரிமை இல்லை. எல்லாவற்றையும் இழந்தான். நான் சொல்லுகிறேன், எதை கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னாரோ அதை வேண்டும் என்று முனைப்புடன் புத்தி சொல்லுகிற குடும்பத்தில் வேதம் சொல்லுகிற அறிவுரைகளை ஒதுக்கிவிட்டு தேவன் வேண்டான்னு சொன்னதுல தலை விட்ட அதை தொட்ட எல்லாத்தையும் இழந்துட வேண்டியிருக்கும். ரிப்பண்டன்ஸ், இப்பவே மனம் திரும்புதல் என்ற ஆசீர்வாதத்துக்குள்ளே வா. கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவைகளுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இது வேண்டாம்னு இருக்கிறார். வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம். நீ இது தேவைன்னு எனக்கு கொடுக்குறீர், தோத்திரப்பா, தாங்கப்பா, நீ தந்ததுக்காக நன்றிப்பா.
நீர் என்ன தர்றீரோ அதில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதில் தான் நான் நீர் கொடுத்த வேலை உத்தியோகத்துக்காக ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்காததை ஒரு நாள் சாத்தான் அல்ல, எவ்வளவு பெரிய அறிவாளி வந்து என்கிட்ட நீர் கொடுக்காததை இதுதான் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு அறிவை தாரும், ஜெபம் பண்ண. ஆண்டவரே சிலர்லாம் என்ன மிஸ்லீட் பண்ணுகிறார்கள், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாக இருக்கிறத நல்லா கவனிச்சுங்க. பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க என்ன அங்கே இங்கேயும் பார்க்கக்கூடாது. பஸ் ஸ்டாண்டில் நின்னா நின்றுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் 2 பையலுங்க பஸ் ஸ்டாண்டில் நின்னானுங்க, 2 பொட்ட பிள்ளைகளும் நின்றுட்டு இருந்தாங்க. அவனுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு சரி பஸ் வரல போவோம்னு புறப்பட ஆரம்பித்தானு. அவனுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மற்றவட்ட அடுத்தவட்ட சொன்னான், இப்போ பாரு அந்த பொண்ணு என்னை திரும்பி பார்க்கும் பாரு அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி கொஞ்ச தூரம் அவங்க போயிருப்பான், இந்த பொண்ணு அவனை இப்படி நின்றுட்டு இருக்கவா இப்படி திரும்பி பார்க்குறான். பொம்பளை பிள்ளைகளுக்கே இதான்ப்பா புத்தி, நமக்கு தெரியும் அப்படின்னானா அவன் அடுத்தவனை பார்த்து, நீ இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்க்காத, அப்பா எனக்கு என்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிற அப்பா உம்மை பார்க்கிறேன். இதுதான் சரி. இந்த போதனை விட்டு நீ மாறி போனால் அது கடைசியில் இழப்பு, நஷ்டம், சேதம், மரணம், இல்லாமல் போகுதல், வெறுமையாய் போகுதல், இப்படிப்பட்டவைகளில் முடியும். அதுக்கு பிற்பாடு ஐயோ அப்படி என்பது தேவன் தந்ததல்ல, நீ தெரிந்து கொண்டது. ஏவாளே நீ தெரிந்து கொண்டது. இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனாதையாய் நிற்கிறாயே, இது தேவன் உனக்கு கொடுத்ததில்லை, நீ தெரிந்து கொண்டது. போ, கஷ்டப்பட்டு பாடுபட்டு செயல்பட வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இன்னது தேவை என்று என் பிதா அறிந்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும். நான் இந்த சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இனி ஒரு நாளும் எனக்கு அதை தாரும் இதை தாருன்னு கேட்க மாட்டேன். எனக்கு என்னது தேவைன்னு அறிஞ்சிருக்கிறீரோ அதை நீ தாரும் ஆண்டவரே. நீ ஞானியா இருக்கணும். பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நீ ஞானியா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உங்களை மேன்மையா வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. உன்னை மேன்மையா வைப்பாரு, உயர்த்துவாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கூட நம்ம இன்னும் அனுபவிக்கலைங்க. அதுக்குள்ள ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதுல கண்ணை கொண்டு நோட்டினியா? அதனால தேவைன்னு தெரிஞ்சதை கூட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. இட்ஸ் எ ப்ராஃபஸி ஃபார் யூ. வேண்டான்றதுல நீ தலையிட்டா வேணுன்றது உன் பக்கம் வராது. வேண்டான்றதுலே உழண்டு சாவுன்னு கத்தர் விட்டுருவார். இரக்கமுள்ள தேவன். எனக்கு புத்தியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு அறிவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இனிமேலும் நான் ஆண்டவரே நீர் வேண்டாம் என்கிற காரியங்களில் நான் ஒரு நாளும் ஈடுபட மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு நாளும் ஈடுபட மாட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு எது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரோ அதை நீர் தந்தால் போதும் அப்பா. நல்ல வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் அதை தந்து உன்னை வாழ வைப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு பாருங்க, ஆண்டவர் எதை தருகிறீர் அது எனக்கு போதும் ஆண்டவரே. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த தீமையான காரியங்களுக்கும் ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன காரியத்துக்கு போகவில்லை. எங்கே பாருங்கள், அவன் போத்திபார் வீட்டில் இருக்கும்போது சாத்தான் வருகிறான். தேவன் வேண்டாம் என்று சொன்னதை அவன் செய்ய வைக்க தூண்டுகிறான். அதற்கேற்ற வழிமுறைகளை ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறான். அவனுக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுக்கிறான். ஒருவரும் இல்லை, நீயும் நானும் தான் என்ற நிலைக்கு கொண்டு வருகிறான். எஜமாட்டி அவனை தொந்தரவு பண்ணுகிறாள். எல்லா சூழ்நிலைகளும் அவன் கெட்டு போவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன். அவனுக்கு தெரியும் இது தேவையில்லை என்று. கர்த்தர் என்னை விட்டு விலக்கி வைத்திருக்கிற காரியத்தை செய்யும்படி சாத்தான் இந்த பொம்பளை மூலம் வர்றான், எஜமாட்டி மூலம் வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் வேண்டாம் என்று சொன்னதை நான் செய்ய மாட்டேன், நீர் வேண்டாம் என்று சொன்னதில் நான் ஈடுபட மாட்டேன் என்று வஸ்திரத்தை பிடித்து இழுத்த அந்த வஸ்திரத்தை விட்டுவிட்டு அவன் ஓடியே போனான். கர்த்தர் அவனை கைவிட்டாரா? கர்த்தர் அவனை கைவிட்டாரா?
அன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருந்தது? எல்லாரும் பார்த்தார்கள், ஐயோ பாவம் இந்த தம்பி யோசேப்பு, இப்படி வெளிநாட்டிலிருந்து அடிமையா வந்தானே, இப்படி நிர்கதியாய் நிற்கிறானே இந்த யோசேப்பு என்று எல்லாரும் பரிதாபப்பட்டிருப்பார்கள். போத்திபார் அவன் மேல் ரொம்ப விருப்பம், அவனும் பரிதாபப்பட்டிருப்பான். இவன் நல்ல பையன், நல்லா வருவான்னு நினைச்சேனே, இப்படி மாட்டிக்கிட்டானே என்று போத்திபார் அவனுக்காக பரிதாபப்பட்டான். ஆனால் அவன் நிர்கதியா இருக்கவில்லைங்க. தேவன் அவனுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருந்தார். அது என்ன? ராஜ மேன்மை. அல்லேலூயா. அந்த நாட்டையே ஆளுகிற வல்லமை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க அவருக்கு என்ன பிரியம்? யோசேப்பை உயர்த்தி பெரிய சிங்காசனத்தில் உட்கார வைப்பது அவனுக்கு நியமித்திருந்தது. யோசேப்பே, உனக்கு இன்னது தேவை? ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு அவனுக்கு, நீ உயர்ந்திருப்பாய், நீ நிமிர்ந்திருப்பாய், நீ மேன்மை அடைந்திருப்பாய், எல்லாரும் உன்னை வணங்கி நிற்பார்கள். கர்த்தர் அவனுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறதை அவன் அறிந்திருந்தான். இந்த போத்திபார் வீட்டின் சோதனை தேவன் எனக்கு தந்ததல்ல, இந்த சிறைச்சாலை தேவன் எனக்கு தந்ததல்ல, இந்த அடிமை வாழ்வு எனக்கு தேவன் தந்ததல்ல. என் தேவன் எனக்கு இன்னது தேவை என்று ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் என்று அதிலே நம்பிக்கையோடு முறுமுறுக்காமல் பொறுமையாய் இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் தீமையில் செயல்பட்டவர்கள் எதை வேண்டாம் என்றார்களோ, சகோதர சிநேகம் வேண்டும் என்றார். ஆனால் யோசேப்பின் சகோதரர்கள் சகோதர சிநேகம் வேண்டாம், அவனை கொலை செய்ய தேடினார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் எல்லாரும் யோசேப்பின் காலில் வந்து விழுந்து கிடக்கிறார்கள். நீங்கள் என்ன ஜெபிக்க போகிறீர்கள்? அப்பா, எனக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, நீ உன் அறிவை சார்ந்து கொள்ளுகிறாயா சகோதரா? உனக்கு திறமை இருக்கிறது என்று நினைக்கிறாயா? உனக்கு அறிவு இருக்கிறது என்று நினைக்கிறாயா? எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்று நீ சொல்லுகிறாயா? உன் போதகரின் சொல்லை நீ அசட்டைத்தனம் பண்ணுகிறாயா? கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். மகனே, மகளே, உனக்கு இன்னது தேவை என்று உன் பிதா அறிந்திருக்கிறார். அவரை நோக்கி பார், அவர் சொல்லுகிறபடி அவருடைய பாதையில் நடந்து போ. கர்த்தர் உனக்கு மேன்மையானதை தருவார். அவர் வேண்டாம் என்று சொன்னது உனக்கும் வேண்டாம். எத்தனை பேர் சொல்வீர்கள், நீர் வேண்டாம் என்று சொல்வது எனக்கு வேண்டவே வேண்டாம்? வாய் திறந்து சொல்லுங்க நல்லா. நீர் வேண்டாம் என்பது எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே. நீர் எனக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், என்னோடு பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பேசின இந்த சத்தியம், ஆண்டவர் இதற்கு ஏவாள் கீழ்ப்படியல, அதனால் ஏதேன் தோட்டத்தை இழந்தாள். யாரெல்லாம் கீழ்ப்படியிலே அவங்கெல்லாம் இழந்தாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏற்றதை தருகிறவர் என் இயேசு. எனக்கு இன்னது தேவைன்னு அறிஞ்சி எனக்கு தேவையானதை ஏற்றதை எனக்கு தருகிறவர் என் இயேசு. அதனால் ஆண்டவரே, நான் எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உமக்கு இஷ்டமானதை எனக்கு தந்து, எனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்க தந்து என்னை ஆசீர்வதியும்.